ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். The present perfect tense is used to describe an action that started in the past and continues up to the present moment or has a connection to the present. It is formed using the auxiliary verb has, have plus past participle of the main verb. தற்கால வினைமுற்று என்பது கடந்த காலத்தில் தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து நிகழும் செயல்களை விவரிப்பதற்கு பயன்படுகிறது. இது has, have, உதவி வினைச்சொல் மற்றும் முக்கிய வினைச்சொல்லின் இரண்டாம் வடிவம் ஆகியவற்றை பயன்படுத்தி எழுதப்படுகிறது. இதுதான் தற்கால வினைமுற்று. இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அது புரிய வரும். அதாவது ஒரு செயல் முற்காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடைபெற்று இருக்கலாம், அல்ல இன்றைய காலத்தோட, அதாவது இன்றைய நிகழ்வோட தொடர்புடையதாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட். இதில் நான் காலை உணவு சாப்பிட்டேன். நான் காலை உணவு சாப்பிட்டேன். ஐ அப்படின்னா நான். இந்த ஹாவ்ன்றது நம்ம பார்த்தோம், இந்த டென்ஸு பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஹாவ். வேர்ப் ஈட்டன், என்ன சாப்பிட்டாங்க? பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. நான் காலை உணவு சாப்பிட்டேன். செகண்ட் எக்ஸாம்பிள், ஷீ ஹாஸ் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். அவள் அவளுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். அவள் அப்படின்றது ஷீ. த ஹாஸ் ஃபினிஷ்டுன்றது நம்ம பார்த்தோம். என்ன ஹாஸ் ஃபினிஷ்டுன்றது என்ன டென்ஸு? பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹர் அப்படின்னா அவளுடைய, ஹோம்ஒர்க்னா வீட்டு பாடம். அவள் அவளுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். தேர்ட் ஒன், they have visited Paris. தேனா அவர்கள், have visited எங்கே போனாங்க? பாரிஸுக்கு. அவர்கள் பாரிஸுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாரிஸுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். ஃபோர்த் ஒன், he has written 3 books. அவர் 3 புத்தகங்கள் எழுதியுள்ளார். he அவர், has written எழுதியுள்ளார், 3 புத்தகங்கள் 3 books. He has written 3 books. Fifth one, we have lived here for 5 years. நாங்கள் இங்கு 5 வருடங்களாக வசித்து வருகிறோம். We நாங்கள், have lived present perfect, here இங்கே, எத்தனை வருஷங்களாக? 5 வருஷங்களாக, 5 வருடங்களாக. நாங்கள் இங்கு 5 வருடங்களாக வசித்து வருகிறோம். இது உங்களுக்கு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் வச்சு எழுதக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஹேஸ், ஹாவ்ன்றது கண்டிப்பாக இதில் வரும். தேங்க்யூ.